கொடுத்து காப்பான் தோழன். அந்த தோழமையில் இந்த மிஸ்டர் தோழமை யூடியூப் சேனல். எல்லோருக்கும் வணக்கம். சின்ன சின்ன சிரிப்போட சின்ன சின்ன லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தோழமைகளே. ஒரு அழகான அருமையான அசத்தலான ட்ரிக்ஸோட இன்னைக்கு நம்ம வீடியோவை பார்க்க போறோம். நம்ம மொபைல்ல சில வார்த்தைகளை அடிக்கடி நம்ம பயன்படுத்துவோம், சில வரிகளையும் அடிக்கடி நம்ம பயன்படுத்துவோம், டைப் பண்ணுவோம். இந்த மாதிரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட், வேலை இருக்கு, அப்புறமா கால் பண்றேன், பிஸியா இருக்கேன், ப்ளீஸ் சென்ட் திஸ், இந்த மாதிரியான காமனான வார்த்தைகளை நம்ம நிறைய இடத்துல பயன்படுத்துவோம். இப்படி காமனா யூஸ் பண்ற எல்லா சென்டென்ஸ்க்கும் ஷார்ட்கட் இருந்தா இன்னும் ஈஸியா வேகமா டைப் பண்ணலாம் இல்லையா? அந்த ட்ரிக்ஸ் தான் பர்சனல் டிக்ஷனரி. மொபைல்ல கீபோர்டை ஓபன் பண்ணிக்கோங்க, அதுல செட்டிங்ஸ் அண்ட் டிக்ஷனரியில பர்சனல் டிக்ஷனரி, அப்புறம் எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதுல பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான், சிம்பிள். என்ன சென்டென்ஸ் வேணுமோ அதையும் டைப் பண்ணி அந்த சென்டென்ஸ்க்கான ஷார்ட்கட்டை நீங்களே கிரியேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்க குட் மார்னிங்மா, சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறீங்கன்னா அதுக்கு ஷார்ட்கட்டா ஜிஎம்னு வைக்கலாம். அவ்வளோதான், வெளியில வந்துடுங்க, சேவ் ஆகிடும். இப்போ செக் பண்ணலாம் வாங்க. கீபோர்ட்ல ஜஸ்ட் ஜிஎம்னு டைப் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா அதுவே குட் மார்னிங் அப்படின்னு காமிக்கும். செம்ம ஈஸில. எனக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் நம்ம டெய்லியும் குட் மார்னிங் ஜிஎம், குட் நைட் ஜிஎன் இந்த மாதிரி நம்ம அனுப்பிக்கலாம். நான்லாம் ரொம்பவே சோம்பேறிங்க. இப்போ குட் மார்னிங் நமக்கு யாரும் அனுப்பும் போது நம்ம பதிலுக்கு ஜிஎம் அப்படின்னு அனுப்புனா அவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தானே. ஸோ நம்ம ஜிஎம் மட்டும் டைப் பண்ணி அவங்களுக்கு குட் மார்னிங் போய் சேர்ந்துச்சுன்னா ஒரு பிளஸ் தானே. இப்போ ஒரு சில ஷார்ட்கட்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஏபிபி, டியர் சார் ப்ளீஸ் அப்ரூவ் அப்படின்றதுக்கு ஏபிபி நம்ம ஷார்ட்கட் வைக்கலாம். ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படின்றதுக்கு கால்னு ஷார்ட்கட் வைக்கலாம். ஐ ஆம் இன் மீட்டிங் அப்படின்றதுக்கு மீட்னு கூட ஷார்ட்கட் வைக்கலாம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட் நான் வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கான டிக்ஷனரியை நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தோழமைகளே. நன்றி, வணக்கம்.